சிவாய நம சிவாய சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறத பற்றியா திருப்பத்தூர் வந்திருக்கோம். ஐயா திருப்பத்தூர் கோட்டை கோயில் வந்திருக்கோம். திருப்பத்தூர் 10 ஸ்தலங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் 9 ஸ்தலத்தை நம்ம போட்ட வீடியோவில் இப்போ 10வது ஸ்தலம் திருப்பத்தூர் வந்திருக்கோம். திருப்பத்தூரில் ஸ்ரீ பிரம்மேஸ்வரர் திருக்கோயில் வந்திருக்கோம். ஒரு பழமையான சிவன் கோயில், அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அற்புதமான திருத்தலத்தை பார்க்க போகிறோம். இப்போது நம்ம அதான் இப்போ போயின்னுக்கிற கோயில் உள்ள ஐயா ரொம்ப பழமையான சிவன் கோயில். திருப்பத்தூர் 10 ஸ்தலம். 10 ஸ்தலத்தில் இது 10வது ஸ்தலமாக நம்ம இங்கே வந்து முடிக்க போகிறோம். அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டின கோயில் ஐயா, ரொம்ப பழமையான கோயில். திருப்பத்தூர் ஊரில் நடுவுலேயே இருக்குது ஐயா, சென்டர்லேயே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு கோயில். வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்க. இந்த கோயிலில் ரொம்ப என்ன விசேஷம்னா பிரதோஷ நாள் விசேஷம், பௌர்ணமி நாள் விசேஷம். ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க ஐயா இந்த கோயிலில். ரொம்ப பழமையான ஸ்தலம், அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். ரொம்ப அற்புதமான ஒரு திருக்காட்சி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பிரம்மேஸ்வர சுவாமிக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டத்தில் பிரதானமாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ திரிபுரசுந்தரி சமேத பிரம்மேஸ்வர சுவாமி ஆலயத்தில் இன்று சிறு விசேஷமாக நடந்து கொண்டிருக்கின்ற மார்கழி மாதத்தில் இன்று இந்த சொற்பொழிவானது செய்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பிரம்மேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விசேஷமாக சொல்லக்கூடிய திரிபுரசுந்தரி சமேத பிரம்மேஸ்வர சுவாமி ஆலயம். இந்த ஊர் பேர் திருப்பத்தூர். இந்த திருப்பத்தூர் சுற்றி 9 சிவாலயங்கள் இருக்கிறது. அதுக்கு பிரதானமாக விளங்கக்கூடிய ஆலயம் இந்த பிரம்மேஸ்வர சுவாமி ஆலயம். இந்த பிரம்மேஸ்வர சுவாமி ஆலயம் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே அமைக்கப்பட்டு ராஜாக்களால் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் அன்று முதல் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். சமீப காலமாக 92, 93 காலங்களில் வருஷத்தில் இங்கே அனைவரும் நால்வர் கழகம் என்னும் சொல்லக்கூடிய கழகத்தினால் இங்கு புறமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் 1999ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் இங்கே அனைத்து நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2015ஆம் ஆண்டு 2ஆம் கும்பாபிஷேகமும் இங்கே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து எல்லா பூஜைகளும் இங்கே ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரஸ்ட் மூலயமாகவும் அறநிலைத்துறை மூலமாகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே விசேஷமாக சிவபெருமானுடைய பிரதோஷ பூஜை மற்றும் பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மார்கழி மாத பூஜைகளும் 30 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆலயத்தில் ஒரு மாதமும் விசேஷ பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவது. அதே மாதிரி இது பிரம்மேஸ்வரர் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். பிரம்மா இங்கே புன்னை மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புன்னை மரத்துக்கு கீழே சுவாமி இங்கே வழிபட்டதனால் பிரம்ம பூஜை பண்ணதுனால பிரம்ம ஈஸ்வரர் அப்படின்னு பேர் சூட்டப்பட்டிருக்கிறது. பிரம்மேஸ்வரர், அம்பாள் பேர் திரிபுரசுந்தரி விசேஷமாக சொல்லுகிறாங்க. திரிபுரசுந்தரி அம்பாள் கீழே ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான சக்கரம். அந்த சக்கரம் தமிழ்நாட்டில் 3 இடத்துல இருக்கிறது, இந்தியாவில் 3 இடத்துல இருக்கிறதா ஐதீகம். அதில் பார்த்திங்கன்னா முதல் காசியில் ஒரு ஸ்ரீசக்கரமும், அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்ரீசக்கரமும், அடுத்தபடியாக நமது திருப்பத்தூர் மாநகரத்தில் பிரம்மேஸ்வர ஆலயத்தில் அந்த ஸ்ரீசக்கரம் அம்பாள் பாதத்தில் பிரதிஷ்டை செய்ய ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்ரீசக்கரத்தில் அம்பாளுக்கு ஒரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பான முறையில் இங்கே லலிதா சகஸ்நாம அர்ச்சனை பாராயணங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி எல்லா விசேஷங்களும் இங்கே சிறப்பாக நடக்கிறது. அமாவாசையில் பார்த்திங்கன்னா விசேஷமாக காலையில் அபிஷேகம், மத்தியானம் 700 பக்தருக்கு மேற்பட்ட அன்னதானங்கள் மற்றும் மாலையில் பைரவ சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுவது. இங்கே தேய்பிரை அஷ்டமியும் அமாவாசையும் இங்கே பைரவருக்கு ரொம்ப விசேஷம். இங்கே பைரவர் பார்த்திங்கன்னா 5 நாகங்கள் கொண்டு விசேஷமாக இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பைரவ சுவாமி. அந்த பைரவ சுவாமி அஷ்டமி நாளில் இங்கே மாலை நேரத்தில் அபிஷேகமும், அமாவாசை நேரத்தில் மாலையில் 6 மணி அளவில் அபிஷேகம், அர்ச்சனை, தீபாராதனெல்லாம் பைரவருக்கு சிறப்பாக நடைபெற உள்ளது. அதே மாதிரி பிரம்மேஸ்வர சுவாமிக்கும் அனைத்து விதமான பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரம்மேஸ்வர சுவாமி அனைத்து
அனைத்து தெய்வங்களுடைய சிறப்பான சுவாமியாக இங்கே கருதப்படுகிறார். ஏன்னா கேட்ட வரத்தை உடனே கொடுப்பார் இங்கே பிரம்மேஸ்வர சுவாமி. ஏன்னா யார் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க, அழுது எல்லாம் சுவாமின்னு கேட்டு போவாங்க, மறுநாளே அந்த வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அது மாதிரி இந்த ஈஸ்வரர் எந்த காரியத்தையும் ஜெயம் செய்யக்கூடியவர் பிரம்மேஸ்வரர். அதனால் பக்தர்கள் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து பிரம்மேஸ்வர அருள் பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவ. ஐயா இப்போ சாமியை பார்க்க போகிறோம், கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். அற்புதமான திருத்தலத்தை தான் இப்போ நம்ம காமிச்சிருக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள் ஐயா, பிரத்யேக காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க. மார்கழி மாதம் 2ஆம் நாள் ஐயாவை வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். பிரம்மதேவன் வழிபட்ட இடம்னு சொல்கிறாங்க. அதான் பிரம்மேஸ்வரர்னு பேர் ஐயா அவருக்கு. திருப்பத்தூர் 10 ஸ்தலங்கள். நம்ம திருப்பத்தூரில் பார்த்திங்கன்னா 10 ஸ்தலத்தை நம்ம 9 ஸ்தலம் நம்ம பார்த்துருக்கோம் ஐயா. இப்போ 10வது ஸ்தலமாக இங்கே வந்திருக்கோம். ஐயாவை தான் பார்த்துன்னுக்கிறீங்க. இப்போ ஐயாவை பார்க்க போகிறோம். வாங்க ஐயா, ஐயாவை போய் பார்க்கலாம் வாங்க. ஐயா சாமி தான் இப்போ பார்த்துன்னுக்கிறீங்க. ஒரு அற்புதமான திருத்தலம் திருப்பத்தூர் 10 ஸ்தலத்தில் இது 10வது ஸ்தலமாக நம்ம முடிக்கிறோம் இந்த இடத்துல. சரி, பிரம்மேஸ்வரர் ரொம்ப அற்புதமாக ஒரு பழமையான ஸ்தலம் ஐயா. மறக்காமல் வாங்க. திருப்பத்தூர் வந்தீங்கன்னா ஐயாவை பார்த்துட்டு போங்க, அம்பாவை பார்த்துட்டு போங்க. ரொம்ப விசேஷமாக பிரதோஷ நாளில் பயங்கரமான விசேஷம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு நிறையா வராங்க, மக்கள் வராங்க. முக்கியமாக என்னென்னா இந்த ஐயா கிட்ட விற்கிற வேண்டுதல் அப்படியே நிறைவேறுதுங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம். திருப்பத்தூர் கோட்டை கோயில், கோட்டை கோயில் தான் இருக்குது ஐயா. அதான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. ஒரு அமைதியான இடம். மறக்காமல் வாங்க, ஐயாவை பாருங்கள். இப்போ அம்பாவை பார்க்க போகிறோம் ஐயா. ஐயாவை பார்த்தோம், இப்போ அம்பாவை பார்க்க போகிறோம். அம்பாவை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு சாமியாக பார்க்க போகிறோம் ஐயா. ஒவ்வொரு சாமியாக பாருங்கள். திருஞான சம்பர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்க வாசகர், இவர் தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. ரெண்டாவது இப்போ நம்ம செல்வ விநாயகரை பார்க்குறோம். இப்போது ராமநாத சுவாமியை பார்க்க போகிறோம் ஐயா. ஐயாவை பார்த்தோம், இப்போ ராமநாத சுவாமியை பார்க்குறோம் ஐயா. ஐயா இப்போ நம்ம சோமேஸ்வர ஐயாவை பார்த்துன்னுக்கிறோம். மூலவரை பார்த்தோம், இப்போ சோமேஸ்வர ஐயா பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. ஐயா இப்போ ஒரு அதிசயமான காட்சி பார்க்க போகிறோம். இந்த கோயில் சுருங்க மண்டபம் இருக்குது. சுருங்க இருக்கு ஐயா. நம்ம திருப்பத்தூர் கோயிலேருந்து வேலூர் கோட்டை கோயில் வரைக்கும் சுரங்கம் இருக்கு. அதான் சுரங்க மண்டபம். இது உள்ளதான் சுரங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது டோர் லாக் பண்ணியிருக்காங்க. சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த சுரங்கத்தை நீங்கள் பார்க்கலாம் ஐயா. அற்புதமான ஒரு காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க. இந்த சுரங்க மண்டபம்னு சொல்லுவாங்க ஐயா. சுரங்க மண்டபம் அதாவது இந்த திருப்பத்தூர் கோயிலேருந்து வேலூர் காத்துல ஐயா. ஐயா இப்போ நம்ம மீனாட்சி சொக்கநாதர் பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. அங்கே போனால் மதுரைக்கு தான் போகணும் இந்த அம்மாவை பார்க்க. இப்போ இங்கேயே நம்ம பார்க்குறோம். திருப்பத்தூர் கோட்டை கோயிலில் இருக்குது எல்லாமே. மீனாட்சி சொக்கநாதர் தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம். அதே போல் நம்ம காசி விஸ்வநாதர் பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. நம்ம காசிக்கு போனால் புண்ணியன்ற பார்த்தியா, அது மாதிரி நம்ம திருப்பத்தூர் பிரம்மேஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா காசி விஸ்வநாதரை நீங்கள் பார்க்கலாம் ஐயா. ஐயா சண்முக சுந்தரத்தை இப்போ நம்ம பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. முருகரை தான் நம்ம பார்க்குறோம் ஐயா. இப்போ நம்ம லிங்கோத்பவர் பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. இது நம்ம சிவராத்திரின்னு ஐயாவுக்கு விசேஷம் பண்ணுறாங்க. இது பழமையான சிவன் கோயிலில் தான் இந்த மாதிரி லிங்கோத்பவர் இருக்கு ஐயா. புதுமையான கோயிலெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி பழமையான கோயிலில் தான் இந்த மாதிரி லிங்கோத்பவர் வச்சுருப்பாங்க ஐயா. ஐயா இப்போ நம்ம அம்பாவை பார்க்க போகிறோம். திரிபுர சுந்தரியை தான் பார்க்க போகிறோம். அம்பாவை பார்த்துன்னுக்கிறீங்க. அந்த அம்பாவை பார்க்க போகிறோம் இப்போது.
இப்போ அம்பாவை தான் பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. பிரத்யேக காட்சி, உங்களுக்காக எடுக்கப்பட்ட காட்சி, அனுமதி பெற்று எடுக்கப்பட்ட காட்சிங்க ஐயா. அம்பாவை பார்த்துன்னுக்கிறீங்க பாருங்கள். ஐயா இப்போ இந்த அம்பாளுக்கு கீழே சிறிச்சக்கரம் வந்து காஞ்சி பெரியவரால் செய்யப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிறிச்சக்கரம் ஐயா. நம்ம இந்தியாவில் 3 இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சிறிச்சக்கரம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு கீழே பாதத்தில் வச்சுருக்காங்க. காஞ்சி பெரியவரால் நிறுவப்பட்டது ஐயா. நம்ம கோயிலை சுற்றி பார்த்துருக்குறோம் ஐயா. கோயிலை தான் பார்க்குறோம். ரொம்ப அமைதியான இடம் ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு திருத்தலம், பழமையான சிவாலயம். மறக்காமல் வாங்க. ஐயா இப்போ நம்ம காலபைரவர் பார்த்துன்னுக்குறோம். எல்லா கோயிலுமே காலபைரவருக்கு ஐயா நாய் தான் வாகனமாக இருக்கும். ஆனால் இந்த காலபைரவருக்கு பாம்பு தான் வாகனம் ஐயா. அதுதான் ஒரு அதிசயம். இந்த கோயிலில் மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா பாம்பு தான் அவருடைய வாகனம் ஐயா. 8 பாம்பு இருக்குது பாருங்க ஐயா. 8 பாம்பு கொண்டது தான் நம்ம பைரவர் ஐயா. எல்லா பைரவருக்கும் நாய் வாகனம், இந்த பைரவருக்கு பாம்பு தான் வாகனம். பாருங்கள், கீழே 2 பாம்பு வயிற்றில் இருக்குது, சைடில் இருக்குது பாருங்கள். அதுதான் பிரத்யேக காட்சி பார்த்துக்கிறீங்க. எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காண கிடைக்காத காட்சி ஐயா. இந்த பைரவரை பார்த்துன்னுக்கிறீங்க ஐயா. இப்போ நம்ம வில்வேஸ்வரர் பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. சாமி கோயிலில் வந்து வாயு மூல இருக்கிற வில்வேஸ்வரர் சாமியை பார்த்துன்னுக்கிறோம் ஐயா. ஐயா அந்த கோயிலுடைய தலைவரிச்சி மரம் வந்து புன்னை மரம். அதான் இப்போ நீங்கள் பார்த்துன்னுக்கிறீங்க. அந்த காட்சி தான் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சுன்னுக்கிறேன் ஐயா. ஐயா இவ்வளோ நாள் நம்ம கோயிலில் சுற்றி பார்த்தோம். அதாவது திருப்பத்தூர் 10 ஸ்தலங்கள். அந்த 10 ஸ்தலத்தை லாஸ்ட் ஸ்தலமாக இங்கே வந்து நம்ம முடித்தோம். இந்த கோயிலுடைய தலை வரலாறு ஐயா ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் திருப்பத்தூர் வந்தீங்கன்னா வாங்க, இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் வரேன் ஐயா. அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம் ஐயா.